ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே என்னமா டியூட்டி கழிஞ்சு வந்துட்டு நல்ல ஒரு உச்சைக்கு உள்ள ஊனுக்கு தான் நான் வந்து சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு தோரன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ சரி, நம்ம கையில் இருக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா பச்சைக்கயிறு எது தெரியுமா? படவலங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா புடலங்கான்னு சொல்லுவோம். அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பேனில் நல்ல வெளிச்செண்ணெய் சூடான வந்து கடுகு போட்டினதுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல இதேமாரி வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதில் பச்சை மிளகா நான் வந்து கறி லீவ்ஸு இவ்வளோதையும் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பை வந்து என்ன பண்ணலைன்னா நான் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புடலங்காவையும் நல்லா கழுகி அதை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து மூடி போட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன். 2-3 தடவை நம்ம வந்து கிளறிக்கணும். அப்போ தான் வெந்துட்டான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணணும். ஸோ இதுலேயே நிறைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம நேற்றும் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் என்ன தான் அப்படி சொல்ல போகிறேன்னா, இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி தான். இதை வந்து ஒரு கிண்ணம் நிறைய நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து மலச்சிக்கல்லேருந்து ரிலீஃப் ஆகும். அந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகும். ஸோ நான் இது அது என்ன புடலங்காய் வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் நம்ம தேங்காவையும் மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்ல ரசத்துக்கு காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான ஒரு வந்து என்ன சொல்லலாம், புடலங்காய் கூட்டு தான். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்க வரேன். பாய் பாய், டேக் கேர். வேறு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.